என்கிட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யாராச்சும் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனருக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அப்படின்னா என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பேன். பட் ஆஃப்டர் ஒர்க்கிங் 3 இயர்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ தான் எனக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ், க்ரோத், ஸ்கோப், அதோட பேக்கேஜ் எல்லாமே புரியுது. எஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு வித்தின் 30 டேஸில் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனராக எப்படி ஆகலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ நாலேஜ் இருந்ததுன்னா டோன்ட் வரி. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி ரோட் மேப், ரிசோர்ஸஸ் அண்ட் இதை எப்படி டிவைட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த யூஐ அண்ட் யூஎக்ஸ் நிறைய பேர் இந்த 2 ரோலுமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுது, சிங்கிள் ரோல்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, யூஎக்ஸுக்கு தனி ரோல் இருக்குது, யூஐக்கு தனி ரோல் இருக்குது. ஸோ யூஎக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து யூஎக்ஸ் டிசைனர். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த சைட்டில் எது எங்கெங்கே இருக்கணும், ஸோ ஹெட்டரில் என்ன இருக்கணும், அண்ட் நேபாரில் என்ன இருக்கணும், ஃபூட்டரில் என்ன இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் நேபாரில் என்ன இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேஜை ஓப்பன் பண்ணால் கண்டென்ட் வந்து எந்த கண்டென்ட் வந்து யூசருக்கு வந்து கன்வேயிங்காக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஸோ யூஎக்ஸ் டிசைனர். அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஒரு இன்ட்ராக்டிவாக, ஒரு அட்ராக்டிவாக ஒரு டிசைன் பண்ணுறவங்க பேர் தான் வந்து யூஎக்ஸ் டிசைனர். ஸோ ஏன் இவங்களுக்கு இந்த ஒர்க் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு மெயின் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வென் இட்ஸ் கம் டு லைக் யூஐ, ஒன்ஸ் இவங்க டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, இந்த யூஐ டிசைனர் என்ன பண்ணுவார்னா, ஸோ எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு லேஅவுட்ஸை அப்பீலிங்காக கொடுக்கறது, எப்படி வந்து ஒரு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கொடுக்குறது, என்ன பேக்ரவுண்ட் கொடுத்தா யூசருக்கு வந்து ரொம்ப விஷுவல் எஃபெக்டிவாக, அட்ராக்டிவாக, இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க பேர் தான் வந்து யூஐ டிசைனர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து வேற வேற ஒர்க். ஸோ ரெண்டு பேருமே வந்து வேற வேற ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி. இப்போ நான் வந்து ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ், கிக் ஃபார் கிக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வெப்சைட்ஸ் தான். இப்போ மேலே வந்து டைட்டில்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹெட்டர் செக்ஷன் இருக்குது. ஹெட்டர் செக்ஷனில் டைட்டில்ஸ், அதாவது டாபிக்ஸ், கிக் ஃபார் கிக்ஸ் ஓப்பன் பண்ணால் என்னென்ன டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலான்னு இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாபிக் வைஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எந்தெந்த சைட்டில் பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணுறவங்க யாருன்னா வந்து யூஎக்ஸ் டிசைனர். ஸோ ஒன்ஸ் இவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இனிஷியலி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது மவுஸ் அங்கே கொண்டு போகும்போது அது வந்து கிரீன் கலராக மாறுது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான் வந்து யூஐ டிசைனர். ஸோ ஒரு ஃபாண்ட்டு, ஒரு லேஅவுட்டு, ஆட்ரிபியூட்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ஒரு நார்மல் வெப்சைட்ஸை ஒரு அட்ராக்டிவ் வெப்சைட்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து யூஐ டிசைனர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்க்ரீன் பார்த்ததுக்கப்புறம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இப்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே வந்து தனித்தனி ஆள் இருக்கும். ஸோ யூஐக்கு தனி ரோல், யூஐ டிசைனர் தனியாக இருப்பாங்க, யூஎக்ஸ் டிசைனர் தனியாக இருப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் மிட்ரிச் கம்பெனி இல்லை ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸோ எல்லா ஒர்க்கும் ஒரே ஆளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும், அட்லீஸ்ட் க்ராக் பண்ண முடியும். ஸோ லோகோ டிசைனிங் தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும், ஏஐ தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஃபிக்மா டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவல்லையாச்சும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்மளால் பிளேஸ் ஆக முடியும். ஸோ இது வந்து தீஸ் ஆல்சோ யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ ஜீரோ நாலேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ வேர் ஐ ஷுட் பிகின், ஸோ வேர் ஐ ஷுட் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்கிறத விட 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா வந்து டூல்ஸ், செகண்ட் என்னென்னா வந்து சப்ஜெக்டிவ் நாலேஜ். ஸோ இந்த டூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து டெவலப்பர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஒரு ஜாவா டெவலப்பர், நான் ஜாவாவுக்கு கோட் எழுதணும்னா ஏதாச்சும் ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ பைத்தன் டெவலப்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எடிட்டர் இருக்குது. இதே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோடு எழுதுறதுக்கு தனித்தனி எடிட்டர்ஸ் இருக்குது. பட் வென் இட்ஸ் கம் டு லைக் யூஐ, இவங்களுக்கு தனி டூல்ஸ் இருக்குது. ஸோ டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இந்த டூல்ஸில் மேஜர்லி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஃபெமிலியரான 3 டூல்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒன் வந்து ஃபிக்மா, அண்ட் செகண்ட் ஒன் வந்து அடோப் எக்ஸ்டி, அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்கெட்ச்.
இந்த ஸ்கெட்ச் வந்து மோஸ்ட்லி இந்த மேக் புக்கில் தான் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மேக் புக் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். பட் அதை இந்த வீடியோவில் இக்னோர் பண்ணிடலாம். இந்த ஃபிக்மா அண்ட் அடோப் எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ மோஸ்ட் ஃபெமிலியரான டூல் என்னென்னா வந்து ஃபிக்மா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த டூலோட பிஹேவியர்ஸ் என்ன, எப்படி வந்து ஒரு வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு மாக்அப்ஸ், எப்படி ஒரு ப்ரோட்டோடைப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நீங்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எதுவுமே வந்து செப்பரேட்டாக ஒரு கோர்ஸ் போக தேவையில்லை, ஒரு பெய்ட் கோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ யூடியூப் சேனல்ஸ், ஸோ freecodecamp.org. ஸோ இந்த சேனல் ஜஸ்ட் 1.5 hours tutorials. இந்த 1.5 hours tutorialsல you can learn many things. Many things in the sense like எப்படி வந்து ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேஅவுட்ஸ், ஒரு கொஹீசிவ் டிசைன்ஸ் அண்ட் மாக்அப்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் 1 யூடியூப் சேனல். அண்ட் நம்பர் 2 என்னன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா வந்து கோர்சிரா பிளாட்ஃபார்மில் ஸோ கூகுள் வந்து இந்த கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. UI அண்ட் UX டிசைனர் கோர்ஸ். இது வந்து ஃப்ரீ தான். இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனும் அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ கூகுளோட சர்டிஃபிகேஷனாலும் வேலிட் தானே. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்பர் 2. அண்ட் நம்பர் 3 என்னன்னா, அண்ட் ஏஜே அண்ட் ஸ்மார்ட் டெக்னாலஜி. இந்த சேனல்லையுமே நிறைய பிளேலிஸ்ட், நிறைய டுட்டோரியல்ஸ், நிறைய வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனலும் ரெஃபர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி யூஐன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரிடே வந்து சேலஞ்சஸ் கொடுப்பாங்க, எவ்ரிடே வந்து ப்ராப்ளம்ஸ். இப்போ எப்படி வந்து கீக் ஃபார் கீக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு இருக்குல்ல, கான்டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஐக்குமே டெய்லி யூஐயில் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஸோ யூ வில் கெட் அ மோர் கான்ஃபிடன்ஸ், யூ வில் கெட் அ மோர் ஐடியாஸ். ஸோ யூ வில் கெட் அ மோர் ஐடியாஸ் இன் த சென்ஸ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை, ஒரு யூஐவை எப்படி ஒரு அட்ராக்டிவாக, ஒரு இன்ட்ராக்டிவாக, ஒரு அப்பீலிங்காக கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் ஸோ இது எல்லாமே நம்ம டூல்ஸை பற்றி அந்த டூல்ஸில் இந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணலாம். அண்ட் when it's come to like subjective knowledge நான் ஏன் இந்த இவ்வளோ யூடியூப் சேனல்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன்னா, ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சேனல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு ஒரு சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. ஸோ யாருக்கு எந்த சேனல் ஷூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் சப்ஜெக்டிவ் நாலேஜ் இது ப்ராக்டிக்கலி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ப்ராக்டிக்கலி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான சப்ஜெக்டிவ் நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டிசைன் ஐடியாஸ், கிரியேட்டிவ், எப்படி வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு லேஅவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்டிவ் நாலேஜ். ஸோ இந்த சேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா வித்தின் 30 daysல நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு UI அண்ட் UX டிசைனர் ஆகலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸோ நான் வந்து ஒரு பேக் எண்ட் டெவலப்பர். இப்போது பேக் எண்டில் ஒரு API கால் க்ரியேட் பண்ணுறோம். அந்த API காலை யூஐயில் ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம இட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? ஸோ நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு யூஐயில் போயிட்டு க்ரியேட் பண்ணிட முடியாது. ஸோ யூஐயில் எந்த சேஞ்சஸ்னாலுமே அதுக்குன்னு செப்பரேட் டீம் இருக்குது. ஸோ UI டீம் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து அவங்க அப்ரூவல் பண்ணாதான் நம்ம அந்த கோடை வந்து மர்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ரூவல் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ப்ராஜெக்ட் ஓனர்ஸ், அண்ட் தென் கஸ்டமர் கிளைண்ட் சக்ஸஸ் டீம்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த யூசர்ஸ் ஒரு 10 யூசர்ஸ், ஒரு 15 யூசர்ஸ், அதுக்கான ஒரு டீம் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து டிஸ்கஷன் பண்ணி நமக்கு வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற UI வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து பேக் எண்டில் அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த டிசைன், இந்த ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது. ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜூனியர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.